பின்செல் சமீபத்தில் பயன்படுத்திய செயலிகள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லுக் அவுட் ஆப்போட பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய ஒரு சிறப்பான வசதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஆவணங்களை புகைப்படம் எடுத்து படிக்கிறதுல நிறைய சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. ஒன்று, அந்த கேமரா கோணம் சரியாக இருக்காது, ஆவணம் முழுமையாக கவர் ஆகாது. அதற்கெல்லாம் தீர்வைத்தான் தருது லுக் அவுட் ஆப்போட ஆவணம் அப்படிங்கிற ஒரு மோடு. நீங்கள் லுக் அவுட் ஆப்பை திறந்த உடனே நிறைய வசதிகள் இருக்கும். வார்த்தை, ஆவணம், நான் தமிழில் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா போதும். அதற்கு நேராக நீங்கள் ஆவணத்தை வச்சுட்டு உங்கள் கேமராவை காட்டினா போதும், அது வழிகாட்டும். இடதுபுறம் வலதுபுறம் நகர்த்துங்க அப்படிங்கிற அது சொல்கிற மாதிரியே நீங்கள் கைகளை கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த ஆவணம் முழுமையாக கவரான பிறகு அதுவே ஃபோட்டோ எடுத்துரும். கை அசைக்காமல் இருங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே வந்தோடனே அதுவே ஃபோட்டோ எடுத்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி ஓசிஆர் ஆக்கி உங்களுக்கு படித்து காட்டிடும். அந்த வசதியோட செய்முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லுக் அவுட் பக்கம் 1 கீழ் 5 வெகு தொலைவில் உள்ளது. சாதனத்தை அருகில் நகர்த்தவும். சாதனத்தை கீழ்நோக்கி நகர்த்தவும். கீழ்நோக்கி அசையாமல் இருக்கவும். சமீபத்தில் பார்த்தவையின் விவரங்கள். உச்சியில் நிகழும் விபத்து. லிபி ஆரண்யா. படமெடுக்க முடியவில்லை, மீண்டும் முயலவும். இப்போ அது படித்து சொல்லிருச்சு. அது ஒன்றும் இல்லை, உச்சியில் நிகழும் விபத்து லிவி ஆரண்யான்னு சொல்லிருச்சு. அது என்னென்ன செய்முறையெல்லாம் சொன்னிச்சு பாருங்கள். இடதுபுறம் வலதுபுறம் நகர்த்துக்கு. அதே மாதிரி ஒளி சமிக்கைகளையும் தருது. எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக ஆவணங்களை ஃபோட்டோ எடுத்து படிக்க முடியும். இதில் இன்னொரு வசதி மட்டும் வந்தால் சிறப்பாக இருங்க. என்னென்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஆவணத்தை அதே ஃபோட்டோவாகவே நிறைய இடங்களுக்கு பகிரக்கூடிய வசதியும் இந்த லுக் அவுட் ஆப்பில் விரைவில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதற்கான பின்னூட்டங்களையும் நம்ம கூகுளுக்கு தெரிவிப்போம். ஏன்னா நம்ம நிறைய ஆவணங்களை இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து நிறையா பேருக்கு பகிர வேண்டிய சூழல் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது ஃபோட்டோவாகவே இருந்தால் இன்னும் பகிர்வதற்கும் சிறப்பாக இருக்கும். எனவே அந்த வசதியும் விரைவில் கொடுப்பார்கள் அல்லது கொடுக்க வைப்போம் என நான் நம்புகிறேன். எல்லோரும் பின்னூட்டம் விடுங்க. நன்றி நண்பர்களே.